அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டில் தீபாவளி பெரிதாக கொண்டாடப்படவில்லை. காரணம் என்னவென்றால், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும், அடுத்தது கலைஞர் கருணாநிதியும் மருத்துவமனையில் இருக்கிறது. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களுக்கு தீபாவளி வார்த்தையை சொல்ல இல்லையா. ஒரு கிழமைக்கு முன்னம் ஒரு செய்தி வெளியில வந்துச்சு, அவ தீபாவளி அன்று வீடு செல்வாங்க. ஆனா இதுவரையும் அது நடந்ததே இல்லை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆயிட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு. ஆனா அதுக்கு இடையில பல நியூஸ்கள் வெளியில வந்தது. அவ நலமாக இருக்கிறா, இப்ப மெல்ல கண்ணை திறந்துட்டா, இனி பேசுவா, நடக்க போறா, வீடு திரும்ப போறா என்று பல நியூஸ்கள் வந்த உடனே தீபாவளி என்று அம்மா வீடு போயிடுவா, தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவா என்று மக்கள் கற்பனையில் சந்தோஷத்திலே இருந்தார். ஆனால் இப்ப எல்லாம் தலைகளா நடக்குது. தீபாவளி முடிஞ்சது, அம்மாவும் வீடு திரும்ப இல்லை. அம்மாக்கு என்னாச்சு? அதிமுக அமைச்சர்மாரும் சோர்வடைந்து விட்டார்கள். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால நிற்கிற மக்களும் குறைந்து கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டு மக்களும் முதலமைச்சர் நியூஸ்களை இப்ப முந்திய மாதிரி பெரிசா அக்கறையா கேட்கறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் கேட்டு கேட்டு அவர்களுக்கு அலுத்து போயிட்டு. இனி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி என்ன நியூஸ் வந்தாலும் மக்களுக்கு பரவாயில்லை என்ற அளவுக்கு ஆயிட்டு. மக்கள் சரியான குழப்பத்திலே இருக்கிறார்கள். எது சரியான நியூஸ், எது பொய்யான நியூஸ் என்று. அதாவது வதந்தி பரப்பிய தமிழச்சின்ற வாய கூட இப்ப பொத்தியாச்சு. ஏன் தமிழ்நாட்டுல சொந்த அம்மாண்ட பிரச்சனையை கூட பேஸ்புக்ல எழுத முடியாம சிலம் தவிக்குது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் விஷயம் மௌனமாக இருக்கிறது அரசியல் லாபத்துக்காகவோ என்று என்ன தோன்றுகிறது. உங்களை நம்பி நிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் உண்மை சொல்லும் வரை தொடரும் எங்கள் சேவை. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோல மிக விரைவில் சந்திப்போம்.